போனார்கள். வழியில் பெரிய ஆலமரம் ஒன்று இருந்தது. அதன் நிழலில் பீஷ்மருடன் சென்று அமர்ந்தார் துரோணாச்சாரியர். இன்று புதிய பாடத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்றவர் மந்திரம் ஒன்றை தரையில் எழுதினார். பிறகு இந்த மந்திரத்தை சொல்லி மரத்தின் மீது அம்பு எய்தினால் அந்த அம்பானது மரத்தின் எல்லா இலைகளிலும் துளையிடும் என்றார். துரியோதனனை அழைத்து சென்று இந்த வித்தையை செய்து காட்டுமாறு படித்தார். துரியோதனன் எழுந்தான். தரையில் இருந்த மந்திரத்தை படித்தான். மரத்தை நோக்கி அம்பு தொடுத்தான். மரத்தில் இருந்த எல்லா இலைகளிலும் துவாரம் விழுந்தது. அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். துரியோதனன் கர்வத்துடன் வந்து அமர்ந்தான். பீஷ்மர் சந்தோஷப்பட்டார். இதை அடுத்து சரி, நீராட செல்வோம் வாருங்கள் என்று கிளம்பினார் துரோணாச்சாரியர். அர்ஜுனனும் எண்ணெய் கிண்ணத்துடன் வந்து சேர்ந்தான். அனைவரும் நதியில் நீராடினர். பிறகு அங்கிருந்து கிளம்பியவர்கள் மீண்டும் அந்த மரத்தடியில் வந்து அமர்ந்தார்கள். அப்போது நிமிர்ந்து பார்த்தவர்கள் அதிர்ந்து போனார்கள். காரணம், மரத்தின் எல்லா இலைகளிலும் இரண்டாவதாக துளை இருந்தது. பீஷ்மருக்கு ஒரே குழப்பம். துரோணாச்சாரியரே, நீராட செல்லும் போது துரியோதனன் அம்பு எய்தி மர இலைகளில் துளையை உண்டாக்கினான். நீராடி விட்டு வந்தால் எல்லா இலைகளிலும் இன்னொரு துளை இருக்கிறதே எப்படி என்றார் வியப்புடன். உடனே மாணவர்கள் பக்கம் திரும்பிய துரோணாச்சாரியர், இது யார் செய்த வேலை என்று கேட்டார். அடியேன் என்று வணங்கி நின்றான் அர்ஜுனன். பீஷ்மர் திகைத்தான். அர்ஜுனனிடம் இந்த வித்தையை துரோணாச்சாரியர் கற்றுக் கொடுக்கும் போது நீ இங்கு இல்லை, பிறகு எப்படி என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். தாத்தா, எண்ணெய் பாத்திரத்துடன் திரும்பும் போது இந்த மரத்தடியில் காலடி சுவடுகள், அதை தவிர தரையில் எழுதப்பட்டிருந்த மந்திரத்தையும் கண்டேன். எதற்காக இந்த மந்திரம் என்று யோசித்த வேளையில் மரத்தின் இலைகளில் இருந்த துளைகளை கவனித்தேன். இரண்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு உண்டு என்பதை யூகித்தேன். மந்திரத்தை உச்சரித்து அஸ்திரம் தொடுத்தேன். என் யூகம் பொய்க்கவில்லை. எனது அஸ்திரம் எல்லா இலைகளிலும் துளைத்தது என விவரித்தான் அர்ஜுனன். அவனை கட்டி அடைத்து கொண்டார் பீஷ்மர். துரியோதனனுக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை. துரியோதனா, எங்கே? மீண்டும் அம்பு எய்தி இலைகளில் துளை உண்டாக்கு பார்ப்போம் என்றார் சிரித்தபடி. துரியோதனன் மந்திரம் எழுதியிருந்த இடத்துக்கு வந்தான். அங்கே மந்திரம் இல்லை, அழிக்கப்பட்டிருந்தது. அதிர்ந்து போனான். தரையில் எழுதப்பட்டிருக்கும் மந்திரத்தை எவரேனும் மிதித்து விடக்கூடாதே என்பதற்காக நான் தான் அழித்து விட்டேன் என்றான் அர்ஜுனன். மந்திரத்தை மனதில் பதிய வைக்க தவறியினால் தலைகுனிந்து நிற்க வேண்டிய நிலை வரும். ஆகையால் மந்திரத்தை மனதில் பதிய வைக்க தவறியதால் தலைகுனிந்து நின்றான் துரியோதனன். பீஷ்மரே, இப்போது கூறுங்கள், என் மீது ஏதும் குற்றம் உண்டா என்று கேட்டார் துரோணாச்சாரியர். பிறகு மாணவர்கள் பக்கம் திரும்பியவர், சீடர்களே, சிந்தனையை சிதறவிடக் கூடாது. ஆத்திரம், அவசரம், கோபம் முதலான தீய குணங்களுக்கு மனதில் இடம் தரவே கூடாது. எதிலும் அலட்சியம் கூடாது. எந்த விஷயத்தையும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். சந்தர்ப்பங்களை சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதில் கோட்டை விட்டவர்கள் எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும் பிரகாசிக்க முடியாது என்றார். பீஷ்மரும் உண்மையை உணர்ந்து கொண்டு அங்கிருந்து எந்த மனச்சலனமும் இன்றி சென்றார்.